தனக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்க வேண்டிய அவசியமில்லை என நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழகம் வந்துள்ள மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சீமான் சந்தித்து பேசியதாக செய்தி வெளியானது. ஆனால் இதனை மறுத்துள்ள அவர் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிப்பதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் கட்டாயம் தனித்தே போட்டியிடுவதாகவும் விளக்கமளித்துள்ளார். மேலும் தனது கால்களை நம்பியே தனது பயணம் இருக்கும் என்றும் யாருடைய தோள்களையும் நம்பி இருக்காது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இல்லை சந்தித்தேன். நான் உங்களுக்கு சந்தித்தா தைரியமாக போய் சந்திப்பேன். இதனால் சந்தித்தேன்னு சொல்லுவேன். நீங்களாம் ஒரு கற்பனையில் சந்திச்சாரா என்ன அது போட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த மோடி அவர்கள் இல்லை தமிழ்நாட்டுக்கு அவங்க என்னதுக்காக வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அவங்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்னன்னு தெரியல. இலங்கைக்கு போனது தெரியுது. அப்போ இலங்கையிலேருந்து இங்கே வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு என்கிட்ட கேட்குறதெல்லாம் கட்சித்தீவை பற்றி பேசியிருப்பாங்களா, இல்லை மீனவர் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு தீர்வுக்கு ஏதாவது பேசியிருப்பாங்களான்னு அது பேசணுங்கிறது நம்மளுடைய விருப்பம். இப்போ பையன் மோடி அவர்கள் இன்றைக்கி பிரதமராலே 10 ஆண்டுகளாகி 15வது ஆண்டு தொடருது போயிட்டுருக்கு. 12 ஆண்டு ஆகப்போகுது. இது எப்போ பேசணுன்னா இந்த பிரச்சனை மீனவர்கள் சிக்கல் நமக்கு இன்றைக்கி நேற்று இல்லை, ரொம்ப நாளாக இருக்குது. அது தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனைன்னு பார்க்கக்கூடாது. இந்த நாட்டு குடிமக்களினுடைய சிக்கல், அவங்களுடைய வாழ்வுரிமை, அதை தீர்க்கணும்னு ஆட்சியாளர்கள் கவனத்தில் எடுக்கணும். அது இல்லை அவ்வப்போது யாராவது கைது பண்ணப்பட்டா அல்லது சுட்டு கொல்லப்பட்டால் அந்த பிரச்சனை வருது, அப்புறம் அதை விட்டுறாங்க. கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிறதுங்கிறது எங்களுடைய வாழ்வுரிமை, எங்களுக்கு ஒரு பிறப்புரிமை. அந்த கடலுக்குள்ளே எங்களுக்கு மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா, அதான் இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி. அந்த கடலில் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? அப்படின்னா அது எப்படி அது